இப்போ எங்கே வந்திருக்கீங்க? இப்போ எங்கே வந்திருக்கீங்க? இப்போ எந்த இடத்துல வந்திருக்கியா? ஃபுஜரால பீச். போய் கால் நினைங்க போங்க. அலை வருது. இந்த பீச் வியூவை பார்க்குறதுக்காக அப்படியே எங்கள் பக்கீரப்பா ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அப்படியே என்ன ஒன்று இதுக்கு நடுவில் வந்து மவுண்டெயின் இருக்குது. இந்த பீச்சில் எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஸ்பீட் போட் ரைடு கூட இருக்குது போல் இங்கே. ஆனால் நான் அதுக்கெலாம் போகலை, சும்மா நின்று பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேனா. நாங்கள் போன டைம் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock போல் இருக்கும். இந்த இடம் வந்து கூலாக இருந்துச்சு. கடல் தண்ணிலாம் வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சோ. எனக்கும் குளிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் நான் குளிக்கிறேன்னா கால் மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து இந்த பீச்சோட ஃபுல் வியூ காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சுற்றி மவுண்டைன், நடுவில் ரோடுக்கு பக்கத்தில் சீ இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த சீக்கு பக்கத்தில் ரெசார்ட் இருக்குது. இந்த பீச்சில் வந்து நிறைய காக்கா க்ரோவாக இருந்துச்சு. இந்த சவுண்டை கேட்டோன்னே எனக்கு ஊர் ஃபீலிங் வந்துச்சு. எங்கள் அப்சர் சாச்சா வந்து டேட்ஸ் பறித்து கொடுத்தாங்க. இதுதான் அந்த டேட்ஸு. அப்படியே ஸ்வீட்டாக இருந்துச்சு. போது ஒரு டாக் வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. எனக்கு பயமாக இருந்துச்சு. அந்த அங்கிள் வந்து டோன்ட் ஸ்கேர்டுன்னு சொன்னாங்க. அந்த டாக் நேம் வந்து ஈயோ. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த டாகோட என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேனா. அந்த அங்கிள் வந்து ஒரு ரோப் வச்சுருந்தாங்க. அந்த ரோப்பை வந்து நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கடலில் வந்து அவ்வளோக்கா அலை ஜாஸ்தியாக இல்லை, மீடியமாக இருந்துச்சு. இங்கே டென்ட்டு போட்டு எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க கடலில் குளிச்சுட்டு வந்துட்டு. மறுபடியும் எனக்கு அந்த டாகோட விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சா, திரும்பி நான் அந்த டாகோட போய் விளையாட போயிட்டேனா. இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக மவுண்டெயின். அதுக்கு பின்னாடி வந்து சன் வந்து செட் ஆக போகுது. ஐயோ, நான் ஃபஸ்ட்டு டச் பண்ணேன். ஐயோ, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த அங்கிள் வந்து ஷீ இஸ் பிரேவ் கேர்ள் எங்கள் மம்மிக்கு இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கடலில் போய் கால் நினைக்கும் போது அந்த என்னோட கால் ஃபூட்டெல்லாம் வந்து மண்ணில் வந்து பதுகி இருந்துச்சு. எங்கள் சேனலை வந்து யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கடலில் வந்து ஈயோட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தால் கால் நினைக்கவே இல்லை. அந்த அங்கிள் வந்து ஈயோட ரோப்பை பிடிச்சி வாக் பண்ண சொன்னாங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து டாகோடனா வாக் போகிறேன்னா. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சும்மா கொஞ்ச நேரம் வாக் பண்ணனா. நிறைய பேர் குளித்தாங்க, நிறைய பேர் வாக்கிங் பண்ணாங்க. அந்த ஈயோ வந்து எங்கள் மம்மி பக்கத்தில் வந்துச்சு. எங்கள் மம்மி கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டாங்க. இது வந்து குட் ஈயோ. ஈயோ வந்து இவங்க வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அதனால இந்த ஈயோ டாக் வந்து ரொம்ப குட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் போனால் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாகவும் போயிடும். இப்போ வந்து டைம் வந்து நைட் 7:30 இருக்கும். இன்னும் துபாயில் வந்து வெளிச்சமாக இருக்குது. துபாயில் 8 o'clock ஆனால் அந்த இருட்டாகவே போகும். இப்போ நான் வந்து ஈயோக்கு வந்து பாய் சொல்லலான்னு போகிறேன்னா அவங்க கிட்ட கிளம்பி சொல்கிறதுக்காக வந்துக்கிறேன்னா.
என்னை ஸோ க்யூட் கேர்ள்னு சொல்லிட்டு பிளேன் கிஸ் கொடுத்தாங்க. ஐயோ வந்து நான் லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கள் அமிஷாச்சா வந்து என்னை வந்து ஸ்பேஸ்ஷிப் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. அது மலை உச்சியில் இருக்குது. இங்கே பாருங்கள், டால்ஃபின் வாட்டர் ஃபால்ஸ் குட்டியா. டால்ஃபின் வாயிலேருந்து அப்படியே ஃபவுண்டெயின் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு மவுண்டெயின்லாம் தெரிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் பேங்க்குக்கு வண்டியை விட்டாச்சு. அது பக்கத்தில் வந்து சின்ன கேஃப்டேரியா இருந்துச்சு. அங்கே காஃபி எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மீடியம் கிளாஸா ஸ்மால் கிளாஸான்னு எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நம்மளுக்கு பிடிச்ச காஃபியை வந்து அந்த மிஷினில் வந்து சூஸ் பண்ணணும். நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது வந்து கேப்பச்சினோ. ஃபஸ்ட்டு வந்து மில்க் வரும், நெக்ஸ்ட்டு காஃபி வரும். எங்களுக்கு கேப்பச்சினோ காஃபி கிடைச்சிருச்சு. அது எப்படி வரும் இந்த வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்க. என்ன வருது பாருங்க. மில்க் வருதா ஃபர்ஸ்ட்? மில்க் வருது. மில்க் ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே பேர் கேப்பச்சினோ காஃபி. Cappuccino. What is this sugar? wait. எடுங்க. ஏன் டப்பா இருக்கு? இன்னொரு கிளாஸ் எடு, இன்னொரு கிளாஸ் எடு. ஒரு கிளாஸ் ஒரு ஆள் குடிக்க முடியாது. எடு, 2 கப் எடு. அப்படி எடுத்துக்க. எடுங்க, அதை எடுங்க. மேலே வைங்க. சரி போடுங்க. மீடியம் கேப்பச்சினோ. எங்களுக்கு கேப்பச்சினோ காஃபி கிடைச்சிருச்சு. குடிச்சு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. நல்லா பிடிச்சு போடுங்க. நெக்ஸ்ட் எங்க டாடிக்கும் அமிஷாச்சாக்கும் ஹாட் சாக்லேட். அதுவும் இப்போ பார்த்தீங்களா வீடியோ இது மாதிரி தான் வரும். ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச கேலக்ஸி ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எங்கள் அமிஷாச்சாக்கும் கொடுத்தேன், எங்கள் அப்சாச்சாக்கும் கொடுத்தேனா. அப்புறம் நாங்கள் வந்து பில் போட போயிட்டோம். நாங்கள் அந்த பில் கவுண்டருக்கு பக்கத்தில் வந்து குனாஃபா சாக்லேட்லாம் இருந்துச்சு. 5 கிராம்ஸ், 10 கிராம்ஸ், 35 கிராம்ஸில் இருந்துச்சு. எங்கள் டேடிகிட்ட நான் வாங்கி கேட்டேன். எங்கள் டேடி எனக்கு 2 குனாஃபா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு அங்கிள் வந்து லிண்டான்னு ஒரு புது சாக்லேட் தந்தாங்க. அது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதுவும் மில்க் ஃப்ளேவரு. அந்த அங்கிள்கிட்ட போய் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு வந்து நான் வெளியே வந்துட்டேன்னா. பார்த்தீங்களா 8 o'clock ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு. தூரத்தில் பாருங்கள் கடல் இருக்குது, பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் அமிஷாச்சர் வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போனால் வாங்க 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 வாங்கன்னு வேகமாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேனா. அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த டனல் வந்து மலைக்கு நடுவில் கட்டிக்கிறாங்க. அந்த மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தா மலை தான் தெரியும். இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா நிறைய டனலுக்குள்ளே போயிட்டு வருவோம். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இதோட கண்டினியூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய் பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம்.